ஹாய், ஹலோ, வணக்கம் தோற்றந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் வெஸ்ட் எண்டுக்கு வந்திருக்கிறேன், லண்டன் சிட்டிக்கு. கிறிஸ்மஸ் லைட் பார்க்குறதுக்கு அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம், பாருங்கள். இப்போ முதல் வந்திருக்கிற கோவன் கார்டன் டவுன். அங்கே தான் முதல் போகிறேன். அங்கே நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது, அதை போய் பார்க்கணும். கிறிஸ்மஸ் மார்க்கெட்டு. அங்கே எல்லாம் சூப்பரான டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதை போய் இருக்க பார்ப்போம். வாங்க உள்ளுக்கு போகலாம். சொந்தங்களே, இப்போ பார்த்தீங்கன்னா செம குளிராக இருக்குது. அதான் கேமரா ஆடிட்டு இருக்குது, நிப்பாட்ட முடியலை. வீடியோ எப்படி வரும்னு தெரியலை. அப்படி ஆடி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ரவுண்ட் அபவுட், அதை சுற்றி நெட்டு மாதிரி போட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இன்றைக்கு ஒன்று பார்த்து 0 டிகிரியில் இருக்குது. 2 நாளைக்கு முன்னுக்கு தான் கொஞ்சமாக ஸ்னோ பெஞ்சிச்சு. இன்றைக்கு நின்றுட்டுது. குளிராக இருக்குது, செம குளிர். இன்றைக்கு பார்த்திங்கன்னா குளிர் ஜாஸ்தியாச்சு. அதால் ஜனங்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஆக்கள் பெருசாக இல்லை. இன்றைக்கு ஃப்ரைடே நைட்டு. நார்மலாக வீக்கெண்டில் தான் களை கட்டும். இங்கே பெருசாக ஆக்களை காண இல்லை, எல்லாம் போயிட்டாங்க குளிர் ஜாஸ்தியானு. பார்த்தோம்னா மார்க்கெட்டுக்குள்ளே கிட்ட வந்துட்டோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மாடல் எலிஃபென்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. முதல் பார்க்கவே இல்லை, இப்போ தான் அந்த வீடியோவில் பார்க்க தான் தெரிகிறது எலிஃபென்ட். இன்னும் கொஞ்சம் ஏழியாக வந்திருந்தோம்னா நிறைய மக்கள் கூட்டத்தை பார்த்துருக்கலாம். சொந்தங்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த மார்க்கெட் பிளேஸ். இதுக்குள்ளே தான் போகிறேன். டெக்கரேஷன்டாக செம்மையாக பண்ணி வச்சுக்கிறாங்க. பிரம்மாண்டமாக இருக்குது. இதுக்குள்ளே பார்க்கவே சூப்பராக இருக்குது. நான் இந்த இடத்துக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறேன். கிறிஸ்மஸ் மார்க்கெட் இதுக்குள்ளே எனக்கு எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. உள்ளே போய் பார்க்குறதுக்கு பார்க்கலாம்.
கிறிஸ்மஸுக்கு இப்போ தான் வந்திருக்கிறேன். நார்மல் கிறிஸ்மஸ் இல்லாத நாளில் வந்து பார்த்துருக்குறேன். இங்கே அது வேறு மாதிரி இருக்கும், இப்படியெல்லாம் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாஸ் கூடு இருக்குது. இதுக்குள்ள வந்து தான் மக்கள் இப்போ டின்னரு, லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இங்கே இருக்கும். என்னென்ன தேவையோ அந்த நேரம் நாங்கள் வேண்டி சாப்பிட்டு கொள்ளலாம். வெளியால் தான் குளிராக இருக்கும், உள்ளுக்கு ஹீட்டிங் சிஸ்டம் சூப்பராகவே இருக்கும். இங்காலையும் ஒரு ஃபுட் ஹால் இருக்குது. யாருமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இக்கால. இதுவும் ஒரு ஃபுட் ஹால் மாதிரி தான். இந்த இடத்துக்கு இப்போ வெதர் நல்லா இருந்தால் இந்த இடம் எல்லாம் ஃபுல்லு பேக்டாக தான் இருக்கும், அவ்வளோ ஜனங்களாக இருக்குது. இங்கே இப்போ யாருமே இல்லை இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான கார் ஒன்று நிற்குது. இந்த கலரை பாருங்க. நார்மலாக ஸ்போர்ட்ஸ் கார்களுக்கு தான் இந்த கலரை யூஸ் பண்ணுவாங்க, நார்மல் கார்களுக்கு எல்லாம் இந்த கலர் வராது. சொந்தங்களே, இந்த கோவன் கார்டன் அந்த டவுன் பார்த்து முடிச்சுட்டோம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு சொன்னால் பிக்காடெல்லிக்கு வந்திருக்கிறோம். இப்போ அந்த இடத்த தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது முதல் இருந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்க இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் தான் தூரம் இருக்குது. லண்டன் சிட்டியை பார்த்திங்கன்னா எப்போயுமே கல்லோலமாக தான் இருக்கும். ஆனால் எஸ்பெஷலி கிறிஸ்மஸ், நியூ இயர்னு சொன்னால் சொல்லவே தேவையில்லை. அந்த ஊரே நாடே களை கட்டும், அப்படி இருக்கும். அதைத்தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. நம்மளோட ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா பல விதமான கொண்டாட்டங்கள் இருக்கும். வெள்ளைக்காரனை பொறுத்தவரையில் ஒரே ஒரு கொண்டாட்டம் பெருசாக பண்ணுறோன்னு சொன்னால் கிறிஸ்மஸ், நியூ இயர் தான். அவங்க எல்லாம் கடவுள் பக்தியில் போய் கிறிஸ்மஸ், நியூ இயர் கொண்டாடுற இல்லை. நம்ம ஊரில் கிறிஸ்மஸ், நியூ இயர்க்குன்னா எல்லோரும் சர்ச்சுக்கு போவாங்க, ப்ரேயருக்கு பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இந்த ஊர்க்காரங்க அந்த கலாச்சாரம் எல்லாம் எப்பயோ போயிட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர்ண்டா கிளப்பு பப்பில் தான் இருப்பாங்க. ஒரு காலத்தில் பத்தி முத்தி போயிருந்தவங்க இப்போ இப்படி மாறிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரீஜன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஜனப்புழக்கம் ஜாஸ்தியாக இருக்கும்.
இதில் உள்ள டெக்கரேஷனை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டிங்கில் உள்ள டெக்கரேஷன் இல்லாமல் வந்து அந்த பில்டிங்குக்கு சொந்தமாக அந்த பிஸ்னஸ் ஓன் பண்ணுறவங்க அவங்க பண்ணுவாங்க. ஸ்ட்ரீட்டில் உள்ளாமல் வந்து கவர்மெண்ட் பண்ணிக்கொள்ளும், அவங்க கவுன்சில் பண்ணிக்கொள்ளும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. தமிழில் பேசிட்டு போகிறாங்க, மலையாளம், தெலுங்கு எல்லா மொழியிலையுமே பேசிட்டு போகிறாங்க. எல்லோரும் கிறிஸ்மஸ் லைட் பார்க்க வந்துருக்குறாங்க. என்ன இன்றைக்கு ஃப்ரைடே நைட் இல்லையா, சாட்டர்டே சண்டே வேலை இல்லை, அதால் எல்லோரும் சிட்டிக்கு வந்திருக்காங்க போல் இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்குறது சின்னொரு இடம்தான். இது லண்டன் சிட்டி பூரா இப்படி தான் இருக்கும். சிட்டி இல்லை, ஓல் யூகே இப்படி தான் இருக்கும். இதை விட ஸ்காட்லாண்டும் இன்னும் நல்லா இருக்கும், நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு சிட்டிஸிலும் இதே மாதிரி தான் டெக்கரேஷன் இருக்கும். இங்கே மட்டுமில்லை, எல்லா யூரோப்பியன் சிட்டிஸ்லேயும் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து பேர் சொல்லக்கூடிய ஸ்ட்ரீட் தான், எல்லாருக்கும் தெரியும். ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட் அவ்வளோது ஷாப்பிங் ஏரியா, பிஸியான ஏரியா. இந்த ஸ்ட்ரீட்டு வந்து ரொம்ப லாங். சொந்தங்களே இத்துடன் முடித்து கொள்கிறேன். இன்னொரு பெஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் இதை பார்க்குறீங்க? யாருமே பெரிய அளவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ப்ளீஸ் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டான வீடியோக்கள் போடுறதுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். ஓகே சொந்தங்களை, இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.